வீடுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷனலான விஷயம். நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு லைஃப் பூரா வேலை பார்த்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு கிட்ட வரும்போது ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த கஷ்டம் நமக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த கோலை சீக்கிரமே நாம் அடைஞ்சிடணும்னு முயற்சி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சொந்தமாக ஒரு வீடு இல்லைன்னா நிறைய பேருக்கு கல்யாணங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். பொண்ணு பார்க்க வர்றவங்க அல்லது மாப்பிள்ளை பார்க்க வர்றவங்க கேட்குற கேள்வி சொந்த வீடு இருக்கா அப்படிங்கிறது தான். இந்த ப்ரெஷர் காணாதுன்னு சுற்றி இருக்கிற பேர் ப்ரெஷர் வேறு. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோரும் சொந்தமாக வீடு வச்சுருக்காங்க. நாம் வாங்கலைன்னா தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வேறு இருக்கும். ஸோ உண்மையிலே இந்த சொந்த வீடுங்கிறது வாடகைக்கு இருக்கிறத விட அவ்வளோ பெட்டராக. சொந்த வீடு வச்சுக்கிறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. எமோஷனல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். 2 மாதத்தில் காலி பண்ணுங்க அப்படின்னு நம்மளை யாரும் சொல்லிட முடியாது. சாதி மதம் பார்த்து நம்மளை எந்த ஹவுஸ் ஓனரும் டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம அந்த பெனிஃபிட்ஸை பற்றி எல்லாம் ஆராய போகிறதில்ல. பட் ஜஸ்ட் பியூர்லி ஃப்ரம் ஃபைனான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஃபைனான்ஷியலி சொந்த வீடு வாங்குறது நல்ல டெசிஷனா அப்படிங்கிறத பற்றி மட்டும் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். பொதுவாக வீட்டுக்கு வாடகை கொடுக்கறத நம்ம வேஸ்ட்டாக தேவையில்லாமல் பணத்தை யாருக்கோ கொடுக்குறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலே அது வேஸ்ட்டாக. தேவையில்லாமலாம் யாருக்கோ கொடுக்குறோம். நாம் தங்குறதுக்கு ஒரு வீடு கண்டிப்பாக வேணும். அப்போது அது ஒரு அத்தியாவசியமான செலவு. தேவையில்லாமல் யாருக்கும் நாம் பணத்தை கொடுக்கல, ஒரு முக்கியமான தேவைக்கு தான் கொடுக்குறோம். ஆனால் நாம் ஏன் அதை வீட்டு ஓனருக்கு சும்மா கொடுக்குறதா நினைக்கிறோம். இந்த வீட்டை நம்ம வாடகைக்கு பதிலாக சொந்தமாக ஓன் பண்ணால் அந்த வாடகை பணம் வேஸ்ட்டாக போகாது இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம எண்ணம். அந்த லாஜிக்கில் என்ன தப்பு இருக்குது? சொந்த வீடுங்கிறது யாரும் நமக்கு சும்மா கொடுக்கல. நம்ம சொந்த காசோ அல்லது கடன் வாங்கியோ தான் வாங்குகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் அந்த பணத்தை வேறு எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு வீட்டை வாங்கி நாம் அந்த பணத்தை அதில் லாக் பண்ணிட்டோம். இதை தான் ஆப்பர்ச்சுனிட்டி காசுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டை கையில் இருந்து காசு போட்டு வாங்குறதுனால அந்த காசை வேறு எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம லூஸ் பண்ணிட்டோம். அதனால தான் அதை ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். வாய்ப்பு செலவு அப்படின்னு நாம் இதை தமிழில் சொல்லலாம். அதனால் என்ன, இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. உண்மை தான். ஆனால் அது கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு எப்படி நாம் எவலுவேட் பண்ண? அதுக்கு இந்த பை வர்சஸ் ரெண்ட் கால்குலேட்டரை பார்ப்போம். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காப்பி பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் க்ரியேட் பண்ண கால்குலேட்டர் இல்லை, யாரோ ஒரு புண்ணியமாக 12 வருஷத்துக்கு முன்னால் ஃபேட் வேலட் ஃபைனான்ஸ் ஃபாரமில் ஷேர் பண்ணது. எல்லா புகழும் அந்த புண்ணியவானுக்கே. இந்த கால்குலேட்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லோ கலர் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இன்புட் ஃபீல்ட்ஸ், நம்ம தேவைக்கேற்ப அப்டேட் பண்ணிக்கலாம். மற்ற ஃபீல்ட்ஸ் எல்லாம் கால்குலேட்டட் ஃபீல்ட்ஸ், அதை நம்ம டச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதில் ஏற்கனவே ஃபார்முலாஸ் இருக்குது. அதுவே இன்புட் ஃபீல்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷனை பார்ப்போம். பர்ச்சேஸ் ப்ரைஸ், இது வீடு வாங்கின விலை. ஒரு 3 பெட்ரூம் ஹோம் 70 லட்சத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுப்போம். டவுன் பேமெண்ட், கையில் இருந்து போடுற காசு 20%, 14 லட்சம்னு வச்சுப்போம். இன்ட்ரெஸ்ட் ரேட், இது நம்ம ஹவுஸ் லோனுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட் 10%ன்னு வச்சுப்போம். பிரின்சிபல் அமார்டிசேஷன், லோனோட டென்யூர், எத்தனை வருஷத்துக்கு லோனுங்கிறத இங்கே என்டர் பண்ணணும். நம்ம கேல்குலேஷனுக்கு 30 இயர்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரேட், இது ஒவ்வொரு ஊருக்கும் மாறுபடும். நம்ம கேல்குலேஷன் பர்பஸுக்கு 0.25% அப்படின்னு வச்சுப்போம். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இந்த பைப் ரிப்பேர், மோட்டார் ரிப்பேர், அதுக்கான செலவெல்லாம் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். யூஸ்வலாக ஒரு வீட்டோட 1% காஸ்ட்டை ஆனுவல் ரிப்பேருக்கு அலோகேட் பண்ணிக்கலாம். அதனால் 70,000ன்னு இங்கே வச்சுக்கலாம். ஆனுவல் இன்சூரன்ஸ், இது ஹோம் இன்சூரன்ஸ் காஸ்ட். இந்தியாவில் எத்தனை பேர் ஹோம் இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல, இருந்தால் ஃபில் பண்ணிக்கோங்க. அஸ்யூம்டு ஆனுவல் அப்ரிஷியேஷன், ஒவ்வொரு வருஷமும் வீடு எத்தனை பர்சன்டேஜ் அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். அதை இங்கே நாம் என்டர் பண்ணணும். 3%ங்கிறது ரீசனபிள். இன்ஃப்ளேஷன் ரேட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி 7% போடலாம்னா அதுவும் ஓகே தான். அல்லது உங்கள் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி 25% 50% எவ்ரி இயர் அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னு நீங்களும் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக அதையே இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது உங்கள் கால்குலேஷன். நீங்கள் நினைக்கிறத எதிர்பார்க்குறதையே இங்கே என்ட்ரு பண்ணலாம். நம்ம சாம்பிள் கால்குலேஷனுக்கு 3% யூஸ் பண்ணுவோம். மார்ஜினல் இன்கம் டேக்ஸ் ரேட், நம்ம இன்கம் டேக்ஸ் ரேட்டை பொறுத்து நம்ம டேக்ஸ் சேவிங்ஸும் மாறுபடும். அப் டு 3.5 லேக்ஸ் வரை டேக்ஸ் டிடக்ஷன் இந்தியாவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம கால்குலேஷனுக்கு 20% டேக்ஸ் ரேட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஃப்ளேஷன், ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட்டை இங்கே என்ட்ரு பண்ணணும். நம்ம சேவிங்ஸோட ப்ரெசன்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டை யூஸ் பண்ணுறோம். இங்கே இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் 7% அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணிக்கலாம். மந்த்லி மார்கேஜ் பேமெண்ட், இது கால்குலேட்டட் வேல்யூ. நம்ம லோன் அமௌண்ட்டுக்கு மாதம் பேங்க்குக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத இதை காட்டுது.
காஸ்ட் ஆஃப் ரெண்டிங் சிமிலர் ஹோம். இதே வீட்டை நம்ம ரெண்ட் பண்ணுனா எவ்வளோ வாடகை கொடுத்து இருப்போம் அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணணும். இந்த வீட்டுக்கு 15,000 அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். வருஷம் ரெண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். அதை இங்கே என்ட்ரு பண்ணணும். 3% வச்சுக்கலாம். அஸ்யூம்டு ஆனுவல் ரிட்டர்ன் ஆன் கேஷ். இது நாம் வீடு வாங்காமல் இருந்தால் அந்த டவுன் பேமெண்ட் 14 லட்சத்தை வச்சு என்ன பண்ணி இருப்போம். ரிமெம்பர் தட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எவ்வளவு ரிட்டர்ன் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத இங்கே நாம் என்ட்ரு பண்ணணும். ஃபிக்ஸட் டெபாசிட்னா 7%, ஸ்டாக் மார்க்கெட்னா 12% அப்படின்னு நாம் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் ரேட்டை இங்கே என்ட்ரு பண்ணலாம். நம்ம கால்குலேஷனுக்கு இங்கே 10% யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க டேட்டா என்ட்ரி. இப்போ ரிசல்ட்ஸை கீழே பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பையிங் சினேரியோவை பார்ப்போம். வீடு 70 லட்சம், கடன் 56 லட்சம், எக்விட்டி இன் ஹோம், அதாவது அந்த வீட்டில் இருக்கிற நம்மோட பங்கு 14 லட்சம். இங்கே ஒவ்வொரு மாதமும் நம்ம கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த டேபிள் நமக்கு பிரேக் டவுன் பண்ணி காட்டுது. நம்ம 49,000 ரூபாய் மாதம் லோன் பே பண்ணுறோம் இல்லையா, அதில் வட்டிக்கு எவ்வளோ போகுது? 46,600 ரூபாய். முதலுக்கு வெறும் 2,500 ரூபாய் தான் போகுது. நிறைய பேர் இதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு லோனோட பிகினிங் பீரியடில் மோஸ்ட் ஆஃப் த பேமெண்ட் வட்டிக்கு தான் போகும். ஏன்னா கடன் தொகை பெருசு. அதனால் நம்ம பேமெண்ட்டில் இருந்து வட்டிக்கு போகிற பங்கும் பெருசு. நம்ம லோன் பேலன்ஸ் குறைய குறைய நம்ம பே பண்ணுற மார்கேஜ் பேமெண்ட்டில் நிறைய பங்கு முதலுக்கு போகும். 10th இயரில் நம்ம மந்த்லி பேமெண்ட் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணி 120வது மாதத்துக்கு வருவோம். 49,000ல் 6,500 ரூபாய் முதலுக்கு போகுது. 42,500 ரூபாய் வட்டிக்கு போகுது. 20வது வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு 240வது காலமுக்கு போகணும். 18,000 முதலுக்கு போகுது. 31,000 ரூபாய் வட்டிக்கு போகுது. லோனோட முடிவில் கடைசி பேமெண்ட்டில் 400 தான் வட்டிக்கு போகுது. மிச்சம் 48,700 ரூபாய் முதலுக்கு போகுது. ஏன்னா லோன் பீரியடோட எண்டில் பேலன்ஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால அதுக்கு கட்டுற வட்டியும் கம்மி. இந்த மந்த்லி பேமெண்ட் ஸ்கெடியூல் தான் அமார்டிசேஷன் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமார்டிசேஷன் ஸ்கெடியூல் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நம்ம லோன் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 56 லட்சமாக ஆரம்பித்த நம்ம லோன் பேலன்ஸ் 10வது வருஷம் கிட்டத்தட்ட 51 லட்சமாக ஆகியிருக்கும். ஹோம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹவுசிங் அசோசியேஷன் செலவு இல்லாததுனால அது பிளாங்காக இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஹவுஸோட வேல்யூவில் 1% அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் ஹவுஸ் ப்ரைஸ் கூட கூட அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. அடுத்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் செலவு. அதுக்கப்புறம் லோன் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுனால வர டேக்ஸ் அட்வான்டேஜ். ஆக மொத்தத்தில் நாம் இந்த கண்டிஷனில் வீடு வாங்கினா முதல் மாதம் டோட்டல் கேஷ் அவுட்ஃப்ளோ 47,000 ரூபாய். ரெண்ட் கொடுத்துருந்தோம்னா 15,000 ரூபாய் கொடுத்துருப்போம். 15,000 ரூபாய் ரெண்ட் கொடுக்கறது வேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அப்போ 46,000 ரூபாயை பேங்க்குக்கு வட்டியாக கொடுக்கறது யூஸ்ஃபுல்லாக? யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்து ரெண்டிங் சினேரியோவை பார்ப்போம். வீடு வாங்குறதுக்கு பதிலாக வாடகைக்கு இருந்துட்டு அந்த டவுன் பேமெண்ட் 14 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணுனா என்ன ஆகி இருக்கும் அப்படிங்கிற சினேரியோ. அந்த டவுன் பேமெண்ட் 14 லட்சம் மட்டும் இல்லை, வீடு வாங்காமல் வாடகைக்கு இருந்ததுனால மிச்சமாகிற அந்த பணத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் வீடு வாங்கியிருந்தோம்னா 47,000 ரூபாய் நம்ம கையில் இருந்து போயிருக்கும். வாடகைக்கு இருந்தோம்னா 15,000 ரூபாய் நம்ம கையில் விட்டு போயிருக்கும். ஸோ வாடகைக்கு இருந்ததுனால அந்த 32,000 ரூபாய் அந்த மாதம் நமக்கு மிச்சம். அந்த மிச்சம் 32,000த்தையும் நாம் 10% ரிட்டர்னுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்படி ஒவ்வொரு மாதமும் நாம் மிச்சப்படுத்துகிற காசை 10% ரிட்டர்னுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணுற பட்சத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பேலன்ஸ் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இந்த சேவிங்ஸ் வென் ரெண்டிங் ரோ காட்டுது. கடைசியில் கீழே ரிசல்ட்ஸோட சம்மரியை பார்க்குறோம். 10 வருஷம் கழித்து வீடை விற்கிறதா இருந்தால் சிச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த சம்மரி காட்டுது. 10 வருஷம் கழித்து வீட்டோட விலை 94 லட்சம் ஆகியிருக்கும். கடன் 56 லட்சத்தில் இருந்து 51 லட்சமாக ஆகியிருக்கும். 10 வருஷமாக நாம் கட்டின 59 லட்சம் லோன் பேமெண்ட்டில் வெறும் 5 லட்சம் தான் முதலுக்கு போயிருக்கும். பாக்கி 54 லட்சம் வட்டியாக பேங்க்குக்கு கொடுத்துருப்போம். என்னது, 59 லட்சம் பேமெண்ட்டில் 54 லட்சம் வட்டியா? கணக்கில் ஏதோ தப்பு இருக்கும் போலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? தப்பு எதுவும் இல்லை, நீங்கள் சரியாக தான் பார்க்குறீங்க. இதனால தான் சொந்த வீடு நம்ம ஃபைனான்ஷியல் க்ரோத்துக்கு பெரிய ட்ராகாக இருக்கும் அப்படின்னு நான் பில்டிங் வெல்த் சீரீஸில் சொன்னேன். ஹோம் எக்யூட்டி, அதாவது வீட்டில் இருக்கிற நம்ம பங்கு 14 லட்சத்தில் இருந்து 43 லட்சமாக வளர்ந்துருக்கும். ஏன்னா வீடு விலை 24 லட்சம் அப்ரிஷியேட் ஆகியிருக்கு. அப்புறம் 5 லட்சம் நாம் பே பண்ண முதல், மொத்தம் 43 லட்சம்.
வீடை விற்கிறதா இருந்தால் டிரான்சாக்ஷன் காஸ்ட் 6% அப்படின்னு இந்த கால்குலேட்டர் அசியூம் பண்ணுது. யூஎஸில் 6% நார்மல். இந்தியாவில் சீப்பாக இருக்கலாம். சீப்புனா கால்குலேஷனை அப்டேட் பண்ணிக்கோங்க. கடைசியில் 10 வருஷம் கழித்து வீட்டை விற்றா கையில் மிஞ்சிற கேஷ் 38 லட்சம். வீடை வாங்காமல் வாடகைக்கு இருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 10 வருஷம் முடிவில் நம்மக்கிட்ட 1,04,00,000 இருந்திருக்கும். ஸோ இந்த அசம்ஷன்ஸ்க்கு வாடகை வீட்டில் இருக்கிறது நமக்கு 10 வருஷத்தில் 1,04,00,000 மைனஸ் 38 லட்சம் 66 லட்சம் மிச்சமாக்கி கொடுத்துருக்கோம். அந்த 66 லட்சத்தோட இன்றைய மதிப்பு 34 லட்சம். அதைத்தான் 56வது ரோ காட்டுது. இந்த அசம்ஷன்ஸ்க்கு வாடகைக்கு இருக்கிறது வீடு வாங்குறத விட எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு கிளியராக காட்டுது. இங்கே 2 முக்கியமான அசம்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று ஆனுவல் அப்ரிஷியேஷன் ரேட், இன்னொன்று ஆனுவல் ரிட்டர்ன் ஆன் கேஷ். ஆனுவல் அப்ரிஷியேஷன் ரேட்டை நான் கன்சர்வேட்டிவாக 3% இன்க்ரீஸ் பெர் இயர் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை உங்கள் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஃப்ளேஷன் ரேட்டை மேட்ச் பண்ணுற மாதிரி 7% வரை போகலாம். அதுக்கு மேலே ஹவுஸ் அப்ரிஷியேஷன் எதிர்பார்க்குறது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேஷ் நான் 10% அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸட் டெபாசிட் தவிர வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் ரேட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யூஎஸில் இருக்கிறவங்களும் இதே கால்குலேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். சில டிஃபால்ட் வேல்யூஸை நான் செகண்ட் டேப் யூஎஸ்ஏல என்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன் திங் டு நோட்டீஸ், யூஎஸில் இப்போ பை டிஃபால்ட் எல்லோரும் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் யூஸ் பண்ணுறதுனால மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம டேக்ஸ் டிடக்ஷன் பண்ண முடியாது. அதனால் மார்ஜினல் டேக்ஸ் ரேட்டை நான் இங்கே எம்டியாக வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் டேக்ஸ் ரிட்டர்னில் ஐட்டமைஸ் டிடக்ஷன் பண்ணுவீங்கன்னா இந்த ஃபீல்டை உங்கள் டேக்ஸ் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கோங்க. பொதுவாக மார்க்கெட்டில் வீடு வாங்குறது நல்லதா அல்லது வாடகைக்கு இருக்கிறது நல்லதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ப்ரைஸ் டு ரெண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒரு குயிக் கால்குலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீடு 65 lakhs அப்படின்னு வச்சுப்போம். அதோட மாத வாடகை 15,000 rupees அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அதோட வருஷ வாடகை 1,80,000. ப்ரைஸ் டு ரெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது இந்த 2 நம்பரோட ரேஷியோ. அதாவது 65 lakhs டிவைடட் பை 1.8 lakhs ஈக்குவல்ஸ் 36 அப்படிங்கிறது தான் ப்ரைஸ் டு ரெண்ட் ரேஷியோ. இந்த ரேஷியோ 15க்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக வாங்கலாம். யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. 16லேருந்து 20 வரை இருந்துச்சுன்னா யோசித்து முடிவெடுக்கணும். 20க்கு மேலே இருந்தால் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. சென்னையில் இப்போ இருக்கிற நிலைமைக்கு ப்ரைஸ் டு ரெண்ட் ரேஷியோ 35க்கு மேலே. அப்படின்னா வாடகைக்கு வீடு எடுக்கிறது பயங்கர சீப்பு அப்படின்னு அர்த்தம். என்னங்க வீட்டு வாடகை 10,000 15,000ன்னு சொல்கிறாங்க, சீப்புன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? அதோட விலை 65 லட்சத்தை கம்பேர் பண்ணும்போது 17,000 ரூபாங்கிறது சீப்பு தான். இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் தேவைப்படுது. அந்த ஸ்டோரேஜ் பிளேஸோட மாத வாடகை 17,000 ரூபா. சொந்தமாக வாங்கினா 65 லட்சம். அப்படின்னா அதை நம்ம வாடகைக்கு எடுப்போமா அல்லது சொந்தமாக வாங்குவோமா? கண்டிப்பாக வாடகைக்கு தான் எடுப்போம். ஏன்னா அந்த 65 லட்சத்தை இந்த ஸ்டோரேஜ் பிளேஸை வாங்கி முடக்கி போடுறத விட அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸில் மேலும் இன்வெஸ்ட் பண்ணி பெருக்கலாம். அதே கான்செப்ட் தான் சொந்த வீடு வாங்குறதும். ஆனால் இங்கே இட்ஸ் நாட் பியூர் பிஸ்னஸ். எமோஷ்னல் பார்ட்டும் இருக்குது, அதர் இன்டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதனால் வீடு வாங்குறது தப்பே இல்லை. மற்ற பெனிஃபிட்ஸ்க்காக கண்டிப்பாக வாங்கலாம். ஆனால் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சி வாங்குறது தான் ஒரு கொஸ்டினபிளான டெசிஷன். ஸோ இந்த எபிசோடோட பர்பஸ் என்னென்னா, வீடு வாங்குறத டிஸ்கரேஜ் பண்ணுறது இல்லை, ஆனால் வாடகைக்கு வீட்டில் இருக்கிறது வேஸ்ட் ஆஃப் மணி இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த எபிசோட். சொந்த வீடு இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு பொண்ணு அல்லது பையன் கொடுக்க தயங்குறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அல்லது சொந்த வீடு வாங்க சொல்லி அப்பா அம்மா மாமனார் மாமியார் நச்சரிக்கிறாங்களா, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். குட் லக். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.